நடிகை முமைத் கான் எங்க போனாங்க, என்ன ஆனாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாம இருந்துச்சு. அதாவது ஒரு காலகட்டத்தில தமிழ் சினிமா மட்டும் இல்லாம, ஹிந்தி, தெலுங்கு அப்படின்னு நெறைய மொழி படங்கள்ல நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இவங்கள முமைத் கான் அப்படின்னு சொல்றத விட, இவங்கள குறிப்பிட்டு டான்சர் அப்படின்னு சொன்னா மட்டும் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அது மட்டும் இல்லாம, இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவங்க வந்துட்டு போக்கிரி படத்துல வரக்கூடிய என் செல்ல பேரு ஆப்பிள் அப்படின்ற பாடலுக்கு வந்து நடனம் ஆடியிருப்பாங்க. அவங்க தான் முமைத் கான். இவங்க இந்த ஒரு பாடல் மட்டும் இல்லாம, வில்லு படத்துல வரக்கூடிய டாடி மம்மி வீட்டில் இல்ல, அதுக்கப்புறமா மம்பட்டியான் பாடலுக்குமே நடனம் ஆடியிருப்பாங்க. இவங்கள வந்துட்டு டான்சர் அப்படின்னு சொன்னா தான் நெறைய பேருக்கு தெரியும். இவங்க ஒரு குத்து டான்சர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பாடல்களுக்கு மட்டும் இல்ல, சில படங்கள்லயுமே நடிச்சிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தொடர்ந்து படங்கள்ல டான்ஸ் ஆடிக்கிட்டும், ஒரு சில படங்கள்ல நடிச்சுக்கிட்டுமே வந்துட்டு இருந்தாங்க. ஆனா, அதுக்கப்புறமா எங்க போனாங்க? என்ன ஆனாங்க? அப்படிங்கிறது தெரியாம இருந்துச்சு. இப்போ நான் எதுக்காக சினிமாவ விட்டு விலகுனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நேர்ந்த துயரமான சம்பவங்கள பத்தி அவங்களே சொல்லியிருக்காங்க. நான் அதிலிருந்து மீண்டு வரதுக்கே ரொம்பவே கஷ்டப்பட்டேன். நான் இப்ப வந்து இந்த வேலைய தான் பார்த்துட்டு இருக்கேன். என்னால வந்துட்டு டான்ஸ் ஆட முடியல. சினிமாவுல வந்துட்டு வழக்கம் போல நடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட துயரமான நிகழ்வுகள வந்துட்டு உருக்கமா பகிர்ந்திருக்காங்க. ஒரு நேர்காணல்ல தான் உமேத் கான் வந்து அவங்களுக்கு நடந்த கடந்த கால கஷ்டங்கள பத்தி சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். முமேத் கான் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வர்றது இவங்க ஒரு குத்து டான்சர். அவ்வளோ பவர்ஃபுல்லா டான்ஸ் ஆடுவாங்க. கிளாமருமே ரொம்ப நெறைய காட்டுவாங்க. அது மூலமா தான் இவங்க வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, வேட்டையாடு விளையாடு படத்துல வரக்கூடிய நெருப்பே சிக்கி முக்கி நெருப்பே அந்த பாடலுக்கு வந்து நடனம் ஆடியிருப்பாங்க. அந்த பாடல்ல வந்துட்டு ரொம்பவே கவர்ச்சி காட்டி தான் நடனம் ஆடியிருப்பாங்க. அந்த பாடல் மூலமா எல்லாருக்குமே புடிச்சமான ஒரு நபரா மாறுனாங்க. அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, போக்கிரி படத்துல வரக்கூடிய என் செல்ல பேரு ஆப்பிள் அப்படின்ற பாடலுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லா ஆடியிருப்பாங்க. இவங்களோட டான்ஸ் வந்து எல்லாருக்கும் ரொம்பவே புடிக்கும் அப்படின்னு தான் நாம சொல்லணும். அதுக்கப்புறமா கந்தசாமி படத்துல வரக்கூடிய என் பேரு மீனா குமாரி அப்படின்ற பாடலுக்குமே நடனம் ஆடியிருக்காங்க. அடுத்ததா வில்லு படத்துல வரக்கூடிய டாடி மம்மி வீட்டில் இல்ல இந்த பாடல்களுக்கு எல்லாமே குத்து டான்ஸ் ஆடியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம மலையனூர் நாட்டாம அந்த பாடலுக்கும் நடனம் ஆடியிருப்பாங்க. அந்த மலையூர் மம்மட்டியான் படத்திலயுமே இவங்க நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பௌர்ணமி நாகம் அப்படின்ற படத்திலயுமே கதாநாயகியா நடிச்சிருப்பாங்க. இவங்க தமிழ் மட்டுமில்லாம தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு பல மொழி படங்கள்ல நடிச்சுட்டு வந்தாங்க. டான்ஸுமே ஆடிட்டு வந்தாங்க. ஆனா 2016க்கு அப்புறம் இவங்களோட சினிமாவுல நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நெறைய கம்மியாயிடுச்சு. அதாவது வாய்ப்புகள் கம்மியாகல. இவங்க வந்து சினிமாவுல இருந்து நடிக்கிறதுல இருந்து தள்ளி வச்சுட்டாங்க. அவங்களே வந்து ஒதுங்கி இருந்தாங்க. எதுக்காக வந்து இவங்க சினிமாவுல நடிக்கல? எதுக்காக அடுத்தடுத்து படங்கள்ல வந்துட்டு டான்ஸ் ஆடல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேள்விகள வந்து முன் வச்சிருந்தாங்க. அதுக்கான பதில தான் இப்ப வந்துட்டு ஒரு நேர்காணல்ல உமைத் கான் வந்துட்டு அவங்க பகிர்ந்திருக்காங்க. என்னன்னா, உமைத் கானோட ஃபேமிலி வந்துட்டு அவங்களோட சின்ன வயசுல இருந்து ரொம்பவே ஏழ்மையில இருந்திருக்கு. அப்போ வந்து உமைத் கான வந்து அவங்க குடும்ப உறுப்பினர்கள் யாருமே வேலைக்கு போ அப்படின்னு சொல்லல. ஆனா, ஒரு சில சந்தர்ப்பத்தினால அவங்க வந்து சினிமாவுக்கு வந்திருக்காங்க. சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அதாவது இவங்க நடிப்ப தாண்டி நடிப்புல ஃபேமஸ் ஆகல. பட் ஆனா குத்து டான்ஸ் மூலமா தான் வந்து ஃபேமஸ் ஆனாங்க. குத்து டான்ஸ் மூலமா தான் ரசிகர்களுமே இவங்களுக்கு வந்து அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஆனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா இவங்க வந்து சினிமாவுல இருந்து காணாம போயிட்டாங்க. அதாவது என்ன அப்படின்னா 2016ஆம் ஆண்டுல இவங்களுக்கு வந்து ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு. வீட்ல வந்து ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு. அப்போ வந்துட்டு முமைத் கான் வந்து கீழ விழுந்திருக்காங்க. இதுல முமைத் கானுக்கு தலையில வந்துட்டு காயம் ஏற்பட்டிருக்கு. இதனால மூளையில வந்து நரம்பு பாதிப்பு ஏற்பட்டு இவங்க வந்து கோமா நிலைக்கு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 15 நாட்கள் வந்துட்டு முமைத் கான் வந்து கோமா நிலையிலேயே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா மருத்துவர்கள் சிகிச்சை அளிச்சதுக்கு அப்புறமா தான் முன்னேறி வந்திருக்காங்க. ஆனா கோமா நிலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 7 வருஷங்களா இவங்க வந்து சிகிச்சை எடுத்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறமும் இவங்க வந்து படங்கள் நடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா இவங்களால பழையபடி வந்து டான்ஸ் ஆட முடியல, நடிக்கவும் முடியல. அப்படி இருக்கும்போது வந்துட்டு ரொம்பவே மனம் நொந்து போயிருக்காங்க முமைத் கான். அதுக்கப்புறமா இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு நடிப்ப தாண்டி எந்த விஷயத்துல ஆர்வம் அதிகமா இருக்கு? நாம அடுத்து என்ன பண்ணலாம்? ஏதாவது நம்மளால டான்ஸ் ஆடவும் முடியல, நடிக்கவும் முடியல. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? நமக்கு புடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வந்துட்டு திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ தான் இவங்களுக்கு வந்துட்டு
நடிப்பை தாண்டி டான்ஸையும் தாண்டி இவங்களுக்கு வந்து மேக்கப் போடுறது, ஹேர் ஸ்டைல் பண்றது இது எல்லாமே வந்துட்டு ரொம்பவே புடிச்சமான விஷயமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா, இவங்க வந்து ஹைதராபாத்ல இருக்கப்போ ஒரு மேக்கப் போடணும், ஹேர் ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னா மும்பைல இருந்து தான் ஆட்கள வந்து கூட்டிட்டு வருவாங்களாம். அவங்க நடிச்சுட்டு இருந்த காலத்துல. அப்போ வந்துட்டு எதுக்காக ஹைதராபாத்ல வந்துட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் இல்ல, ஹேர் ஸ்டைல் பண்றவங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ யோசிச்சிருக்காங்க. இதனால முமைத் கான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஹைதராபாத்லயே வந்துட்டு ஹேர் ஸ்டைல் அப்புறம் வந்துட்டு மேக்கப் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி மையத்தை வச்சு நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஒரு பணிகள்ல வந்து இறங்கியிருக்காங்க. இப்ப அதை தான் பண்ணிட்டு வராங்க. ஆரம்பத்துல வந்துட்டு நிறைய சிக்கல்களை வந்துட்டு இவங்க சந்திச்சிருக்காங்க. அதாவது இந்த ஒரு பயிற்சி மையத்தை தொடங்கினதுக்கு அப்புறமாவும் நிறைய விஷயங்கள்ல ஏமாந்துருக்காங்க. அதுக்கப்புறமா தான் படிப்படியா நிறைய கத்துக்கிட்டு இப்போ வந்து நல்லபடியா அவங்களோட பிசினஸை வந்து ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ நேர்காணல்ல வந்துட்டு நான் பட்ட கஷ்டங்கள் என்ன, இப்போ நான் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. இதை பார்த்த ரசிகர்கள் வந்துட்டு கொஞ்சம் சோகம் அடைஞ்சிருக்காங்க. அப்போ அந்த டைம்ல வந்துட்டு அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்த நடிகையால இப்போ அந்த அளவுக்கு இல்ல இருக்க முடியலையா அப்படின்ற மாதிரி அவங்களோட அவங்களோட ஆதங்கத்தையும் சோகத்தையுமே வந்து பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க நடிக்கிறது இல்ல, டான்ஸ் ஆடுறது இல்ல அப்படின்னா கூட ரியாலிட்டி ஷோக்கள்ல வந்துட்டு இவங்க வந்து ஒரு ஜட்ஜாவும் வந்திருந்தாங்க. அது எல்லாருமே பார்த்திருப்போம். அது மட்டும் இல்லாம தெலுங்கு பிக் பாஸ்லயுமே வந்து வந்திருந்தாங்க. இதுல வந்து நிறைய சர்ச்சையான விஷயங்கள வந்துட்டு இவங்க சர்ச்சையான பேர் வாங்கினா கூட அவங்க வந்து எதை பத்தியும் கண்டுக்க மாட்டாங்க. நான் வந்து மத்தவங்களுக்கு எப்படி அப்படிங்கறத ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. நான் யாருக்காகவும் என்ன மாத்திக்க மாட்டேன். மத்தவங்க வந்து என்ன எப்படி நினைக்கிறாங்க, அவங்களுக்கு நான் நல்லவ தான் அப்படிங்கிறத வந்து ப்ரூஃப் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையவே கிடையாது. என் வீட்டு ஆளுங்களுக்கு தெரிஞ்சா போதும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து ஒரு தனி வேல போயிட்டு இருக்காங்க. அதனாலேயே இவங்கள வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இவங்க வந்து கோமா நிலைக்கு போயிட்டு அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 7 வருஷங்களா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இப்போ தான் நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட கடந்த கால நினைவுகளை பகிர்ந்திருக்காங்க. ஸோ இவ்வளவு நாள் எதுக்காக இவங்க வந்து படங்கள்ல நடிக்கல, பாடல்களுக்கு நடனம் ஆடல அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் வந்து கேள்வி முன் வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கான பதில வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து முமைத் கான பிடிக்குமா? அவங்க டான்ஸ் ஆடின பாடல்கள்ல உங்களுக்கு எந்த பாடல் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.